ஒரு அரசு கடன் வாங்கி ஆட்சி நிர்வாகம் பண்றது மிகப்பெரிய அவலம்ட்டு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றார். இது சம்பந்தமா அமைச்சர் வன்னியரசுகள் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டதுக்கு, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. கவர்மெண்ட் கடன் வாங்குறத பத்தி கேள்வி கேட்டா நீங்க அதை பத்தி மட்டும் தான் பதில் சொல்லணும். ஆனா சம்பந்தமே இல்லாம நீங்க நாம் தமிழரை சீண்டி இருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே. என்ன சொன்னீங்க? திரள் நிதி வாங்க கூடாதா? அப்ப இது என்ன ராசா? வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடக்க இருக்கக்கூடிய மாநாட்டுக்கு திரள் நிதி தாங்கன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் போட்ட அபிஷியல் பதிவு இது. இந்த நிமிஷம் வரைக்கும் விசிகாவுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல திரள் நிதி வசூலாகிட்டு தான் இருக்கு. நம்ம கிட்டே போடுறேன். கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்திருந்தா வாங்கின திரள் நிதியை திருப்பி கொடுத்துட்டு கடன் வாங்கி மாநாடு நடத்துங்க. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். திரள் நிதியை விடுங்க. திமுக வாங்கி இருக்குது, கம்யூனிஸ்ட் வாங்கி இருக்குது. நாம் தமிழர் கட்சி இப்ப வரைக்கும் திரள் நிதி தான் கட்சியை நடத்திட்டு இருக்கு. திரள் நிதின்றது அரசியல் காலத்துல யூஸ்வலான ஒரு விஷயம். ஆனா திரள் தங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பணமா வாங்குறதுக்கு பதிலா நகையா தங்கமா வாங்கக்கூடிய ஒரு முறையை இந்தியாவிலேயே, ஏன் இந்த வேர்ல்டுலயே முத அறிமுகப்படுத்தி நம்ம சீட்டா குரூப் தான். மாட்டிக்கிட்ட பங்கு. திரள் நிதின்றது பணமா வாங்குறது. இன்னைக்கு 10 ரூபா வாங்கினாலும் 10 வருஷம் கழிச்சு அதே 10 ரூபா தான். ஆனா நகையா வாங்கினா நாளுக்கு நாள் ரேட் ஏறும். பாத்தீங்களா? பிச்சை எடுக்கிறதுக்குள்ள தொலைநோக்கு பார்வையோட பிச்சை எடுத்துட்டு நீங்களா திரள் நிதி பத்தி பேசலாமா? சரி, ஃபைனலாக நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம். திரள் நிதின்றது ஒரு டொனேஷன், நன்கொடையா வாங்குறது, ஒருத்தர் விருப்பம் பேரில் கொடுக்குறது. அதனால கொடுத்தவங்களுக்கோ வாங்கினவங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கடன் வாங்கினா தனக்கு இல்லைனாலும் தன் பின்னால் வரவங்களுக்கு கட்டாயம் அது பாதிக்கும். ஆமாம், டொனேஷனை விட லோனுன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு முடிவுன்னு 10 வயசு பிள்ளைக்கு கூட தெரியுங்க. ஆனால் கேவலம் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டான்றதுக்காக அணில் குஞ்சுகளை விட அடிமட்டத்தனமாக நீங்கள் டிவி கேக்கு முட்டு கொடுக்குறது இருக்கு பத்தியா? ரொம்ப கேவலம். போன 5 வருஷம் வரைக்கும் அறிவாலயத்தில் அடப்பெடுத்து இருந்தீங்க. இந்த 5 வருஷம் பனையூரில் அடப்பு எடுக்க போறீங்க. இவருக்கு இதான் வேலை. அறிவாலயமாக இருந்தாலும் சரி, பனையூராக இருந்தாலும் சரி, நீங்கள் நாம் தமிழர் மயிரப்படுங்களா உங்களுக்கு சோறு இறங்க போகிறது இல்லை. ஹலோ மிஸ்டர் ஜெயராஜ், திரள் நிதி வாங்குறது தப்பு இல்லை. திமுக கிட்ட இருந்து திருட்டு நிதி வாங்குறதும், டிவி கிட்ட இருந்து சோபா வாங்குறதும், கட்ட பஞ்சாயத்துன்ற பேர்ல பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்தே பணம் வாங்குறது தான் ரொம்ப தப்பு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.